வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இணைநாமத்தில் வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் ஒரு மாபெரும் சந்தர்ப்பம் மற்றும் ஒரு அரிய வாய்ப்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு குறித்து நாம் தியானிக்க மற்றும் பரலோகம் என்கிற அந்த காரியம் என்றால் என்ன, பரலோக பிதா என்றால் என்ன, அவர் யார், ரொம்ப பிஸியா இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த கோயிலுக்கு அந்த பாஸ்டரை பார்க்கறதுக்கு, இந்த சகோதரியர்கள் பார்ப்பீர்களானால், இன்னைக்கு யோசேப்பு இன்னைக்கு பேதுரு திருநாளுங்க, இன்னைக்கு இவரு திருநாள், அவரு திருநாள், இன்னைக்கு இவரு செத்து போன நாள், இன்னைக்கு அவரு பிறந்த நாள். இதுலயே பார்ப்பீர்களானால், நான் கத்தோலிக்க சகோதரர்களை மட்டும் பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்கீங்க. பெந்தகோஸ்மார் எடுத்தா அவங்களுக்கு வேற ஒரு பேட்டர்ன், ஒரு விதமான ஒரு நடைமுறை இருக்கும். நீங்க எந்த மாதிரி ஒவ்வொரு திருச்சபைகளும் வேதத்தை விட்டு அவர்கள் மிக மிக தூரமாக போய்கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை நீங்க பார்க்க நேர்ந்திடும். அதோட சாராம்சம் அதுதான். யாரையும் இங்க குறிப்பிட்டு நாங்க பேசணும்னு வரல, சில உதாரணங்களை நாங்கள் தருகிறோம் இல்லைங்களா? அதே போய் எவ்வளவோ விதமான சடங்காச்சாரங்கள் அவர்கள் மரித்தவர்களுக்கும் மற்றும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் இதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். கொண்டாட்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில ஒரு ஒரு வாழ்க்கையில பங்கு பெற வேண்டும். ஒரு பர்த்டே கொண்டாடுறதெல்லாம் பாவம்னு சொல்ற பெண்டிகாஸ்மாருங்க இருக்கிறதான் செய்யறாங்க. அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது, அதுவும் பாரம்பரியம் தான் என்று சொல்லி. ஏங்க, பிறந்த நாளுக்கு ஒரு நன்றியை சொல்லி ஒரு சின்ன ஒரு கேக்கை வாங்கி நீங்க 4 பேர் சேர்ந்து கட் பண்ணி, இந்த கேக் கட்டிங் எல்லாம் எப்படி வந்தது தெரியுமா அப்படின்னா, எப்படியோ வந்துட்டு போதுங்க. இன்னைக்கு அதுதான் நடைமுறையில் இருக்கு, செலிப்ரேஷன். அதுக்குன்னு அது கேக்குக்கு சுத்தி 4 பீர் பாட்டில வச்சு இன்னைக்கு கேக்கு வெட்டினாதான் பாவம். ஒரு கேக்கு ஒரு கேண்டில வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பாடி ஆசீர்வதித்து நீ நல்லா இருப்பா என்று சொல்லி ஒரு நல்ல பாடலை பாடி பைபிள் வசனங்களை வாசித்து அது கொண்டாடுவது ஒன்றும் பெரிய தவறெல்லாம் கிடையாது. உடனே கேட்பாங்க, பைபிள் எங்க எழுதியிருக்கு இப்படியெல்லாம் கொண்டாடணும்னு. எழுதல இல்லை. அப்ப இதெல்லாம் பாரம்பரியம் தானே? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், எஸ், இட் இஸ் த ட்ரூத். பாரம்பரியம் தான், ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் சில காரியங்களை நாம் விளக்கி விட்டோமானால் அது வாழ்க்கைக்கு ஒரு உப்புச்சப்பு இல்லாத மாதிரி இருக்கும். சில பேசிக் செலிப்ரேஷன் பைபிள்ல இருந்து ரொம்ப டீவியேஷன் பண்ணி போகாம ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சுன்னா நல்லதுதான், சரிங்களா? கொண்டாட்டம் என்பது இட்ஸ் பார்ட் ஆஃப் த பைபிள். விவிலியத்தோட கூட கலந்து வரக்கூடிய காரியம் தான் கொண்டாட்டம். ஒரு பெர்க்மான் சையா பாடல் இருக்கு இல்லையா, கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில். அந்த கடைசியில ஒரு பாட்டு வரும், அது மறந்தே போயிட்டேன் நான். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம் அப்படின்ற அந்த பாடல்ல கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அதனால கொண்டாட்டம் என்கிறது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்திற்கு போறீங்கனாலாம் கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளவு கொண்டாட்டம் இருக்கு. ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் தேர் இன் த ஓல்ட் கவர்னன்ட் இல்லைங்களா? இந்த பௌர்ணமி இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்து சகோதரமார்கள்லாம் இன்னைக்கு பௌர்ணமிக்கு பாத்தீங்கன்னா சில படைப்புகள்லாம் செய்து பூஜைகள்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி எங்க இருந்து வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம வேதத்திலிருந்து வந்ததுங்க. பழைய ஏற்பாடுல இருக்கு இதெல்லாம். பௌர்ணமி நாளின் செலிப்ரேஷன் அப்படின்னு இருக்கு, பண்டிகை என்று இருக்கு. அதனால பண்டிகை என்பது தவறு கிடையாது. இன்னைக்கு ஏங்க இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய, அதாவது 2 தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஒண்ணு கோர் பெண்டிகாஸ்ட், அதாவது பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தை நெட் டு நெட் மேட்ச் பண்ணுவாங்க. என்ன நீங்க அப்படி கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? நான் கண்டிப்பா அதுல ஒருவன் தான். நான் அதை பரிபூர்ணமாய் ஒப்புக்கொள்ளுகிறேன். சாரி, அப்படிதான் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவன் என்றால் நெட் டு நெட் மேட்ச் பண்ண வேண்டும். நெட் டு நெட் மேட்ச் பண்ணி நீங்க 100% 100% வேதத்தின் விவிலியத்தின் நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் பிரகாரம் நீங்க வாழ வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
வேறுபட்ட கருத்தும் கிடையாது. அதன்படி வாழவில்லை என்றால் பரலோகத்தில் இடம் இல்லை, முடிந்து போச்சு. சரி, இன்னொரு தரப்பட்ட மக்கள், மூன்று தரப்பட்ட மக்கள். இன்னொரு தரப்பட்ட மக்கள் என்றான் என்னன்னு கேட்டா, வேதத்தை இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எங்க தாத்தா முப்பாட்டன் பாட்டன்லாம் சொல்லி கொடுத்ததுதான் நாங்க பின்பற்றுவோம். அவங்க தான் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள், பெயர் கிறிஸ்துவர் என்று சொல்லுவார்கள். மூன்றாவது தரப்பட்ட மக்கள்ல நானும் அதில் பொருந்துவேன். என்னவென்றால் பைபிள் நெட் டு நெட் அவங்க ஃபாலோ பண்ணத்தான் செய்வாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த உலகத்தில், அதாவது குறிப்பாக தன்னுடைய குடும்பத்தை ஒரு ஒரு ஆரவாரமாய் ஒரு சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய சில காரியங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாலிடே ட்ரிப், லீவ் எடுத்துட்டு ஒரு 4 நாள் குழந்தை மனைவியோட ஒரு ஹாலிடே ட்ரிப்புக்கு போறதுல என்ன தவறு இருக்கு? எங்க தவறு வருத்துறீங்களா? லோன் எடுத்துட்டு போகக்கூடாது யூஎஸ்க்கு. அதை எப்படியாவது நான் பார்த்துறேன், அது இச்சையாயிரும். நான் எப்படியாவது பார்த்துருணுங்க. எவனோ போயிட்டு வரான், நான் போகக்கூடாதா? நான் தேவ பிள்ளை இல்லையா? ஆண்டவர் படைச்ச அந்த தேசத்தை நான் பார்க்க வேண்டாமா? அதுக்கு நீ சம்பாரிச்சிருக்கணும், சேமிச்சு வச்சிருக்கணும். சேமிச்சு வச்சது போக உனக்கு நிறைய காரியங்கள் இருந்ததுன்னா எடுத்துட்டு போங்க. வேர்ல்டு டூரே அடிங்க. என்னத்தை ஏன் யூஎஸ் மட்டும் பார்க்கறது? யூரோப் கண்டத்தை போய் பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க. அது இச்சையா மாறிடும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? அப்புறம் சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸுங்க, ஒரு ஆனிவர்சரி வருது, அதாவது ஒரு கல்யாண நாள் வருது. ஏன் குடும்பத்தோட போய் ஒரு ஹோட்டல்ல ஒரு மீல் சாப்பிடக்கூடாதா? ஒரு வேளை சாப்பிடக்கூடாதா? தவிர உலகத்தான் வந்துட்டான் பாரு அப்படின்னு. ஏங்க வருஷம் ஃபுல்லா அந்த அம்மா சமைச்சு போடுதுங்க. அவங்களுக்கு ஒரு நாள் ஹாலிடே கொடுத்து அவங்கள வெளில கூட்டு போங்க. அதெல்லாம் எங்க பைபிள் எழுதியிருக்காட்டுங்கன்னு அதெல்லாம் பைபிள்ல எழுத மாட்டாங்க. பைபிள்ல எப்படி எழுதியிருக்காங்க தெரியுங்களா? கணவனும் மனைவியும் ஒருத்தரை விட்டு கொடுத்து நேசித்து முழு இருதயத்தோட நீங்க இருக்கணும். அதுதான் தாம்பத்திய உறவை பலப்படுத்தக்கூடிய. 1 கொரிந்தியர் 7 உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது நல்லா வாசிச்சு பாருங்க. விட்டு கொடுத்து போவதும் ஒருத்தரோட சுக துக்கத்தை அனுசரிச்சு வாழ்ந்து, துக்கத்திலும் சரி, சுகத்துல கண்டிப்பா பிரிய மாட்டோம், துக்கத்துல பிரியாதபடி கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க தான் உண்மையான தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறவர்கள் என்று சொல்லியெல்லாம் அதெல்லாம் தெரியும் நமக்கு. இப்படி கோர் பென்டிகாஸ்டாவும் இருக்கணும். அதே நேரத்தில் பார்ப்பிடலான்னா இந்த உலகத்தில் சில காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்தி தான் ஆக வேண்டும். பாத்தீங்களா பிரதர், நீங்க பாத்தீங்களா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு வந்துருவாங்க நிறைய பேர். சரிங்களா? இது எப்படின்னு கேட்டா, பைபிள்ல இருந்து நான் டீவியேஷன் பண்ணி போலங்க. குறிப்பாக பார்ப்பீர்களானால், மரித்தவர்களிடம் நாங்கள் வேண்டுவோம். இப்போ வேற பக்கத்துல இருந்து இன்னொரு கூட்டம் வரும், யாருன்னு சொல்ல விரும்பல, இன்னொரு கூட்டம் வரும். மரித்தவர்கள் இப்போ நீங்க முக்கியமான காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கவனத்தை இந்த பக்கமா திருப்புங்க. பிறந்த நாள், கல்யாண நாள் மாதிரி நாங்கள் இறந்த நாளையும் நாங்கள் நினைவு கூறுவோம்னு ஒரு கூட்டம் எழுஞ்சு வரும். பாத்தீங்களா பிரதர்? இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு நாங்க சொல்றோம், பைபிள் பிரகாரம் இருங்கன்னு இந்த பக்கம் இன்னொரு கூட்டம் வரும். ஏங்க, கல்யாண நாள் கொண்டாடுறது உயிரோடு இருக்கிறவங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? மரித்தவனை போய் அடக்க செய்யட்டும், உயிரோடு இருக்கிறவங்களை பத்தி பாக்குறதுக்கு வாடா அப்படின்னாரு. அவன் உயிரோடு இருக்கிறவங்கள பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுல என்னங்க தப்பு? செலிப்ரேஷன்லயும் ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, 4 பீர் பாட்டில வச்சு 10 குடும்பத்தை கூப்பிட்டு எல்லாம் தின்னே தீத்துருவானுங்க. சொத்தை தின்னே அழிச்சவன்லாம் இருக்கிறான். அப்படியெல்லாம் பண்ண சொல்லுங்க. உங்க குடும்பங்க, உங்க புள்ள, உங்க குட்டி, உங்க ஒய்ஃபு மற்றும் உங்க கூட பிறந்தவர்கள் 2-3 பேர் இருப்பார்கள். அவர்களை வைத்து ஒரு 7-8 பேர் கேக் கட்டிங் பண்ணி என்ன ப்ரேயர் பண்ணி ஆசீர்வதிங்க, நான் நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? உடனே சாக்லேட்டு, ஒரு பிரியாணி குண்டா வச்சு கிண்டி வாங்க எல்லாத்துக்கும் போய் இது பண்ணலாம். பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அன்னைக்கு போய் ஆர்ஃபனேஜுக்கு போய் விசிட் பண்ணுங்க. இருக்கு இல்லையா மத்திய 25ல், நான் துணி இல்லாம இருந்தேன், எனக்கு நீ துணி கொடுத்த, சோறு இல்லாம இருந்த சோறு கொடுத்த, என்ன பிரிசன்ல பார்த்த, அதாவது ஜெயில நீ பார்த்த. நாங்கெல்லாம் எப்போ என்ன பண்ணோம், என்ன பார்த்தோன்னு ஆண்டவருக்கே செய்யற மாதிரி. இதெல்லாம் எங்க பைபிள் இருக்குங்க, இருக்கிறது தான் பண்றோம். டீவியேஷன் இல்லாம பண்றோம். டீவியேஷன்னா அது அந்த டீவியேஷன் எல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஒரு பக்கத்துக்கு மேற்கு போகாம நீங்க தெற்கு நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா வேற இடத்துக்கு தான் போய் சேருவீங்க. அந்த மாதிரி பைபிள் மேற்கு நோக்கி போகணும்னா மேற்கு நோக்கி போங்க, டீவியேஷன் இல்லாம. அதை தான் சொல்ல வரோம். கரெக்டுங்களா? அதே மரித்தவர்கள் நாளை நினைவு கூறுகிறப்போ நினைவு கூறலாம். கல்லறைக்கு போவாங்க, ஒரு நிமிஷம் கண்ணில் தண்ணி வரும். பா, நீங்க எப்படியெல்லாம் வளர்த்தீங்க,
ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் என் பிள்ளைக்கு அந்த அன்பை காட்டணும். கடவுளே, இந்த ஒரு அருமையான தகப்பனை எனக்கு நீங்க கொடுத்தீங்க. அவர் இன்னைக்கு மரித்த நாள். வந்து சரி கல்லறை எல்லாம் சுத்தம் பண்றீங்களா, பண்ணி ஒரு மாலையை வச்சுட்டு போயிருங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம ஆட்கள் வேற வேற லெவலுக்கு போயிருவாங்க. அவர்களுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் படைப்பாங்க. தட் இஸ் a demonic practice. பாகால் சந்ததிகளிடமிருந்து வரக்கூடிய ஒரு பிராக்டிஸ். இட் இஸ் கால்ட் அஸ் மீடியம்ஸ் அண்ட் ஸ்பிரிட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்பில்லைனால் ஆங்கிலத்தில் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஆவிகளோட பேசக்கூடிய ஒரு காரியம். என்ன நம்பிக்கை என்னன்னு கேட்டா, அவங்க ஆவி வந்து இதெல்லாம் சாப்பிடும் படைச்சதெல்லாம். அப்போ அவங்க ஆத்மா சாந்தி அடையும். இந்த ஆத்மா சாந்தினாலே முடிஞ்சு போச்சு கதை. பைபிள் எங்கேயுமே கிடையாது இந்த ஆத்மா RIPன்னு எங்காவது பைபிள் இருக்கா, காட்டுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மரித்தார், உடனடியாக மேலே ஒரு RIPன்னு போர்டு அடிச்சு எழுதுப்பானார். யூதர்களுக்கெல்லாம் ராஜான்னு எழுதியான்ட்டார் பிலத்து. RIPன்னு எங்கேயுமே கிடையாது. ரெஸ்ட் இன் பீஸ். நீங்க யாருங்க சொல்றது? உங்களுக்கு எப்படின்னு தெரியும் அந்த ஆத்மா பீஸ்ல ரெஸ்ட் ஆயிருக்கா, சமாதானத்துல இருக்கா, இல்ல அக்களிச்சிட்டு இருக்கான்னு? கீழே பாதாளத்துக்கு போச்சா பரலோகத்துக்கு போச்சான்னு எவனுக்குங்க தெரியும்? அவன் வாழ்ற வாழ்க்கைப்படி ஆண்டவர் நியாய சிங்காசனத்திலிருந்து நியாயத்திருப்பாருன்னு 2 கொரிந்தியர் 5:10 வெளிப்பாடு 20:11-15 எழுதலையா? பைபிள் எழுதியிருக்கு. நீங்க சொன்னது எங்க பைபிள் எழுதிருக்குன்னு எனக்கு காட்டுங்களேன். RIP காட்டுங்க பார்க்கலாங்க. அது உங்களுக்கே தெரியாதுங்க. அதனாலதான் இயேசு சொன்னார், செத்தவன் போய் செத்தவனை மறிக்கட்டும் அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம்? இன்னொரு பணம் எந்திரிச்சு இன்னொரு பணத்தை அடக்கம் பண்ண முடியுமா? அப்படி இல்லைங்க. பைபிள்ல மறித்தவன் போய் அவன் போய் இது பண்ணட்டும். வேதத்தை நிராகரித்தவன் மறித்தவனே, அவனே போய் செத்தவன் அடக்கம் பண்ணட்டும். அவனுக்கும் செத்தவனுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. பைபிளை நிராகரித்தவர்களும் செத்த பணமும் ஒன்றுதான் கர்த்தருடைய பார்வையில். இப்ப விளங்குதா? ஒரு உதாரணம் தரேங்க, அங்கேயும் இங்கேயும் உதாரணம் தரேன். உலகத்தோட கலந்து போய் நீங்க ஒத்து போங்க அப்படின்னு சொல்ல வரல. உலகத்துக்கு எதிர்த்து நிற்கணும். உலகத்திற்கு எதிர்த்து நிற்கணும். உலக பிரமாண காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு எதிர்த்து நிற்கணும். அதே நேரத்துல இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ சில காரியங்கள் தேவை. பார்ப்பீர்கள்னா ஒரு கூட்டம் எழும்பி இருக்கு. வீட்டு கூட்டம் தான் இருக்கணும், திருச்சபை கான்செப்டே கிடையாதுன்னு கோவிட்ல இருந்து ஒரு கூட்டம் எழும்பிட்டு இருக்கு. பார்க்கலையா யூடியூப்ல எல்லாம்? எங்க ரத்த சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகளே சில பேர் அப்படி ஆகிட்டாங்க. 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. திருச்சபையே கிடையாது, மெம்பர்ஷிப்பும் கிடையாது. செத்த எங்கெங்க போனா கார்பரேஷன் பொறுக்கிட்டு போய் அப்படியே சொல்றாங்க. அந்த அம்மா எனக்கு மனசு ரொம்ப நொந்து போச்சு. என்ன உடம்ப பொறுக்கிட்டு போய் எரிக்கிட்டோன்னு. ஏங்க, எரிக்கிறது கிடையாதுங்க பைபிள்ல. புதைக்கணும், பரியல். ஏன்னா அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உடல். உங்கள் கர்த்தருடைய சாயலில் படிக்கப்பட்ட அந்த உடலை மரியாதையாக அடக்கம் செய்ய வேணும். மண்ணிலிருந்து பிறந்தாய், மண்ணிலிருந்து பிணைக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய்ன்னு பிரசங்கி 12:7 எழுதலீங்களா? அதுதானே கட்டளை. அப்படித்தானே காலகாலமாக எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அதுதானே பைபிள் இருக்குன்னா அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. எப்படி ஆகி போச்சு பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. இது டீவியேஷன். ஆனா இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ ஒரு திருச்சபையோட நீங்க ஐக்கியம் வச்சுக்கணும். ஏன்னா வெறும் கல்லறை அடக்கத்துக்கு மட்டும் இல்ல, கல்யாணம் காட்சி நடக்கிறதுக்கும் தேவை. குழந்தை பிறந்தா பேர் வைக்கணும், சர்டிபிகேட்டை வாங்கி நீங்க கொடுத்தாதான் ஸ்கூல்ல அட்மிஷனே கிடைக்கும். இதெல்லாம் யாரு பண்றது? சும்மா உருன்னு நீங்க போனீங்கன்னா பிறக்க போற குழந்தைக்கு யாரு? உங்களுக்கு வயசாகி போச்சு, நீங்க வாழ்ந்து முடிச்சுட்டீங்க. இப்ப இருக்கிற பசங்க, சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்புறம் சில கான்வென்ட்டுகள்ல உங்களுக்கு இடமே கிடைக்காது. ஏன்னா அந்த ஃபாதர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணும். அதெல்லாம் ப்ரொசீஜர். என்ன பண்றது? இந்த ஃபாதர் கிட்ட வாங்கி அந்த சிஸ்டர் கிட்ட கொடுக்கணும். வேற வழியே கிடையாது. சரி, அது மட்டுமா? அது மட்டும் இல்லைங்க. திருச்சபை, அதாவது சகோதர ஐக்கியம் வேணும். மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். உங்களுக்கு சரியாகலன்னா அவங்கள ஜெபிக்கணும். டீக்கன்மார்களா இருக்கிறவங்கலாம் உதவி செய்யணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரத்தத்திலும் உடல்லையும் பங்கு பெறணும். பந்தியில நீங்க பங்கு பெறணும் இல்லைங்களா? அதெல்லாம் ஃபெல்லோஷிப். அதுக்காக தான் போய் எபேசியிலையும் பிலிப்பிலையும் கலாத்தியிலும் போய் ஆண்டவரை பவுல அப்போஸ்தலர் அனுப்பி நிறுவ வச்சார். அந்த நிறுவ வச்ச அந்த திருச்சபைகளுக்கு இயேசு கிறிஸ்துவே கைப்பட லெட்டர் எழுதுறார் யோவான் அப்போஸ்தலனை வச்சு. அதுதானே வெளிப்பாடு 2:3. அப்புறம் இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் ஏன் பேசுறேன்? இந்த முதல் இனிஷியல் 10-15 நிமிஷம் பேசுறதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. ஏன்னு கேட்டா, நடைமுறையில் உள்ள அந்த கோணலான காரியங்கள்,
ஒழுங்கினமான காரியங்களை எல்லாம் நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மெசேஜ்லயும் இது இருக்கும். சரிங்களா? வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் பல மாதங்களாக, ஏறத்தாழ 2 வருடங்களுக்கு மேலாக நாம் பல காரியங்களை குறித்து நாம் விவரித்து வருகிறோம். இந்த முதலாவது 10 to 12 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுறது கூட அதோட தொடர்ச்சி, அதோட தொடர்பாக தான் வருகிறது. அது வேற ஏதோ வெட்டி கதை பேசிட்டு இருக்கோம்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அப்படி கிடையாதுங்க. நாங்க எல்லாத்தையும் கோர்வா தான் கனெக்ட் பண்ணி பேசிட்டு வருவோம். நீங்க பாருங்க, பைபிளோட கனெக்டடா தான் பேசிட்டு வருவோம். பைபிளை விட்டு எங்கேயும் வெளியே போவே மாட்டோம். விவிலியத்துக்குள்ளதான் இந்த எல்லா விதமான அத்தியாயங்களும் அடங்கி இருக்கிறது. ஏறத்தாழ 100 அத்தியாயங்களை நோக்கி நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நிறைய வரவேற்புகள், நிறைய பேர் இந்த நாட்களில நாங்க ரிலீஸ் செய்யறத பார்த்து கொண்டு வராங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி கொண்டு வாங்க எல்லாத்தையும். 3 அதிகாரங்களை முடித்து வெற்றி நடை போட்டு 4வது அதிகாரத்துக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆதியாகமம் என்கிற ரகசியங்கள் என்றால், இந்த ஆதியாகமத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அதாவது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய மித்த 65 புத்தகங்களையும் நம்ம சரியா விளங்க முடியாது. ஏன்னா அதுலதான் நிறைய ஆழ்கடல் ரகசியங்கள் மற்றும் நிறைய வண்டர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். அதாவது எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் என்கிற ஒரு பெரிய பட்டியல்ல பாத்தீங்கன்னா, அந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 30-40% ஆதியாகமத்திலிருந்து தான் வந்திருப்பாங்க. யாக்கோபு, அப்ரஹாம், சாரால், லோத்து எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்ப இந்த 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 ஆதியாகமத்தில் நீங்க தெளிவா இல்லைன்னா பல காரியங்கள் உங்களுக்கு விளங்கவே விளங்காது. வேதாகமத்தை சும்மா கதை புத்தகம் மாதிரி படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, மற்றொரு காரியம், இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆதியாகமத்தின் ரகசியங்களை எடுத்துட்டு போய் நாங்க புதிய ஏற்பாடோட உங்களுக்கு கோர்த்து அதுல இருந்து சில ரகசியங்களையும் நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். இதை இரண்டையும் அதாவது சைட் பை சைடு பண்ணிக்கொண்டே வருவோமானால் நிறைய காரியங்களை நாம் எளிதாக மிக துல்லியமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கிற அந்த காரியம். இதுதான் எங்க பேட்டர்ன். சரிங்களா? அது மட்டும் இல்ல, பல நியமங்கள் வாழ்க்கைக்கு எப்படியாக நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், இந்த நியமங்கள் படி வாழ்வது எப்படி, பைபிள்னாலே ரூல் புக்கு என்ன, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்குள்ள நமக்கு பாதி உயிர் போயிருதுங்க. மிச்ச பாதி உயிரை உலகத்தான் எடுத்துடுறான், மொத்தமா நான் செத்த போன மாதிரி நடந்துட்டு இருக்கேன்னு சொல்ற கிறிஸ்துவர்கள் ஏராளம் உண்டு. இது ரெண்டுமே உண்மை கிடையாதுங்க. இது உங்க உயிரை வாங்கக்கூடிய புக் இல்ல, உங்க உயிரை எடுக்கக்கூடிய புக் இல்ல. மாறாக நன்றாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து செழுதோங்கி இருக்கும்படி நம்மை நடத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றது, நியமத்தின் புத்தகம் என்று சொல்லலாம். இல்லை என்றால் இது இட்ஸ் a practical புக். ரொம்ப பிராக்டிக்கல், ரொம்ப ஈஸியா எளிதாக புரிந்து கொள்ள முடியும். சரி, 1, 2, 3 அதிகாரங்களை முடித்து விட்டோம். குறிப்பாக 3வது அதிகாரத்தில் ஏறத்தாழ எனக்கு தெரிந்து ஒரு 30 அத்தியாயங்கள், 30 செஷன்ஸ் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கோம். 30-35 அத்தியாயங்கள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான். 3வது அதிகாரத்தோட சாராம்சம் சொல்லிவிட்டு 4வது அதிகாரத்துக்குள் கடந்து செல்வோம். 3வது அதிகாரம், மனிதன் விழுந்து போனான், எப்படியாக விழுந்து போனான், பாவத்தில் விழுந்து போனான், பாவத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாருமே பிசாசு கையை காட்டுவோம். பிசாசு தாங்க விழுக்காட்டிட்டானே. நான் சொல்லுவேன் காரணம் யாருன்னு கேட்டா ஆதாம் ஏவாள் 2 பேத்துக்கும் ஈக்குவலா இருக்கு பங்கு, சரி பங்கு. அதுல பாத்தீங்கன்னா சில பேர் இந்த ஃபெமினிஸ்டுங்க எல்லாம் சேர்ந்து அப்படி இல்லைங்க இவங்க தான் தப்புன்னு, சில பேர் மாஸ்குலைன் ஜெண்டர், அதாவது ஆண்கள்லாம் பாத்தீங்க இல்லைங்க இந்த பெண்கள்னாலதான் எல்லா பிரச்சனையும், அது பாருங்க ஏவாள் என்ன பண்ணுச்சு அப்படிம்பாங்க. ரெண்டுமே தப்புங்க. 2 பேருக்கு சரி பங்கு உண்டு. ஏன்னு கேட்டா ஆதாம் அவரோட டியூட்டிஸ்ல இருந்து தவறிட்டார், அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் இருந்து அவர் தவறிட்டார். ஏவாளும் அதே மாதிரி சில காரியங்களை மறைத்து விட்டாங்க. அதை மறைச்சிருக்க கூடாது. ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கையை தான் தாம்பத்திய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய காரியம். அது மட்டும் இல்ல, 2 பேரும் பெரிய கோட்டை விட்ட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். ஆண்டவர் கொடுத்த சில விதமான நியமங்களை அவர்கள் சரியாக கூர்ந்து கவனிக்காதனால் அதை ரொம்ப எளிதா எண்ணிட்டாங்க. நான் சாப்பிடும் நாள்ல நீ மறித்தே போவா என்று சொன்னதெல்லாம் அவர்களுக்கு சரியா விளங்கவே இல்லை. விளங்குனா என்ன பண்ண தெரியுங்களா, பியூட்டிஃபுல்லா போய் ஆண்டவர்கிட்ட திருப்பியும் சொல்லுங்கன்னா சொல்லுவார். இப்ப விளங்குச்சான்னு கேட்பார், விளங்கல, திருப்பியும் சொல்லுவார். இப்போ விளங்குச்சா, இல்ல விளங்கல, உங்களுக்கு விளங்குற வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவர் நல்லவரா இருக்கிறார் இல்லைங்களா? எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட எனக்கு பிடிச்ச காரியம் என்னன்னு கேட்டா,
அவர் வந்து சலிச்சுக்கவே மாட்டார். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் வா ராஜா சொல்லித்தரேன் அப்படி. ஒரு சின்ன குழந்தை, சிறு பிள்ளை, உங்களுக்கு 40 45 வயசு ஆயிருச்சு, சரி 50 வயசு ஆயிடுச்சு, ஒரு 3 வயசு குழந்தை வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான கேள்வி கேக்குது. நீங்க வந்து என்ன 3 வயசு ஆச்சு உனக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீ கேட்கலாமா அப்படின்னு சொல்லி திருத்துவீங்க, துரத்தி அடிச்சிருவீங்க. இல்ல, வாடா ராஜான்னு தூக்கி நீங்க பொறுமையாக அவனுக்கு சொல்லி புரிய வைப்பீங்க. அவன் புரிஞ்ச மாதிரி நடிச்சாலும் சரி, அவன் புரியலன்னு சொன்னாலும் சரி, நீங்க திருப்பி திருப்பி சொல்லத்தான் செய்வீங்க. அதே மாதிரிதான் பரலோக தகப்பன் ஒருபோதும் என்னையும் உங்களையும் வெளியே போ அப்படின்னு சொல்லவே மாட்டார். புரியலன்னா திருப்பி கேளுங்க, நல்லா புரிஞ்சு வாழ கத்துக்கோங்க. அதுதான் இந்த 3வது அதிகாரத்திலிருந்து நாம் கத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அவர்களுக்கு அந்த மரணத்தை குறித்த காரியம் விளங்கி இருந்ததுன்னா பாவத்தை குறித்த காரியம் விளங்கி இருக்கும். பாவத்தை குறித்த காரியம் விளங்கி இருந்ததுன்னா பிசாசுனாலதான் பாவம் நுழையும். பிசாசு யாராக வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரியாக பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை படித்தவர்களாக, ஞானம் படித்தவர்களாக மாறி இருப்பாங்க. இதெல்லாம் நடக்காம போனதுனாலதான் மனுஷன் பாவத்துல விழுந்து போய் தனக்கு கொடுத்த புத்திர சுவிகாரத்தையும் தனக்கு கொடுத்த ஆதிக்கங்களையும் அப்படியே தாரவாத்து கொண்டு போய் பிசாசு கையில கொடுத்துட்டான். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாய் ஒரே நிமிடத்தில் மாறிவிட்டான். இப்பொழுது வரைக்கும் அவன்தான் இந்த உலகத்தின் அதிபதி. எல்லா ஜனங்களையும் தன் வசமாய் இழுத்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். பலவிதமான பாரம்பரியங்கள், பலவிதமான என்டர்டெயின்மெண்ட்ஸ், பலவிதமான காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தையே சிதறடித்து ஒரு குருடர்களை போல கண்கட்டி விளையாட்டை அவன் விளையாண்டு கொண்டிருக்கிறான். இப்ப இதுதான் நடைமுறை இல்லைங்களா? கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் தான், கிறிஸ்துவத்துக்கு வெளியும் தான், ரெண்டு இடத்துலயும் தான். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பார்ப்பிடலானால் ஆண்டவர் வெளியே போடா அப்படின்ட்டார், வீட்டை விட்டு வெளியே போடான்ட்டார். அப்போ அந்த ஏதேன் தோட்டம் இன்னைக்கு என்னவா இருக்குன்னா பரதேசம் மாறிடுச்சு. அந்த இடம் வந்து இன்னைக்கு வெறுமையா காட்சியளிக்கிறது. அதுதான் சியோன் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறார்கள். ஒரு புல்லு பூண்டு கூட அங்க முளைக்கல. அப்படியாக சபிக்கப்பட்ட பூமி. ஆண்டவர் இந்த பூமியை சபிச்சிட்டார். ஆதாமின் நிமித்தமாக, ஏவாளின் நிமித்தமாக. இன்ன வரைக்கும் இந்த பூமியில வந்து சாபம் தான் தாண்டவம் ஆடுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எவ்வளவோ சம்பாதிக்கிறவங்க கையில ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது, சாபங்க. ஆனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நற்செய்தி என்னன்னா 3வது அதிகாரத்துலதான் இயேசு கிறிஸ்துவ அறிமுகம் படுத்துக்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவின் அறிமுகம் ஆதியாகமம் 3:15 வருகிறது. அந்த காரியத்தெல்லாம் குறித்து நாம் அருமையாக பல காரியங்களை பிரசங்கம் செய்திருக்கிறோம். அதெல்லாம் பாருங்க. நான் 4 செஷன் அந்த 15வது அதிகாரத்தில் மட்டும் பேசியிருக்கோம். பிரிச்சு நல்லா கிளீனா பேசியிருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் மாதமாக வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைய வரைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பரிகாரியா இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 2:1-2 மற்றும் மார்க் 16வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களையும் எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலும் நீங்க பார்க்க நேர்ந்திடும். அதுக்கு பின்பே அவர் எடுத்த பின்பே பரிசுத்த ஆவியானவரை எனக்கும் உங்களுக்கும் உதவியாளராய் தந்துவிட்டு போயிருக்கிறார். அவர் சாயலாகவே இருக்கிறவர். நீங்க பரிசுத்த ஆவியினர்னு பேசுறப்போ இயேசுகிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். ஏன் தெரியுமா? இயேசுதான் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்கல்ல, மார்க், யோவான், லூக்கு, மத்தேயுல எல்லாம் இயேசு கிறிஸ்து இதை பண்ணினார், அதை பண்ணார். நீங்க பர்சனலா வந்து ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்வீர்களானால் அப்படியே இயேசு கிறிஸ்துவோட பாணியிலேயே பரிசுத்த ஆவியானவர் பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருமா? வரதா? வரலையா? அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐக்கியமே இல்லைன்னு அர்த்தம். வராம இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரு தாங்க. ட்வின்ஸ் தெரியுங்களா? ஒரே மாதிரி இருக்குங்க 2 குழந்தைங்க, ஒரே நேரத்துல பிறந்தது, இரட்டையர்கள் என்று சொல்லுவார்கள். எப்படி முக ஜாடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எங்க குடும்பத்திலேயே தம்பிக்கு வந்து பார்ப்பீங்களா, தம்பி முறை, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பிள்ளைங்க இருக்குதுங்க. ஒரே மாதிரி இருக்குங்க, கண்டே பிடிக்க முடியாது. அது ரியாக்ஷன்ஸ், ஹேர் கட்டு, ட்ரெஸ்ஸு கிஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மாத்தி தான் நான் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இல்ல நான் அது பேரை சொல்ல விரும்பல. இல்ல என் பேர் இது இல்லைன்னு. இல்ல நீ போய் தானே சொல்ற. இல்ல உண்மையாலுமே கண்டே பிடிக்க முடியாது. அதே மாதிரிதான் நீங்க பார்ப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய அந்த பாணி பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து வந்து எப்படி எந்த ஒரு அணுகுமுறையில இருந்தாரோ அதே போல இருக்கும். இதெல்லாம் நடந்து முடிந்த காரியம். சரி, இப்ப 4வது அதிகாரத்துக்குள் கடந்து செல்லும். நான் இப்ப இருந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டா கொஞ்சம் வேகமா போக போறேன். மிக வேகமா போனா உங்களுக்கு ஒன்றும் புரியாது.
கொஞ்சம் ஸ்பீடு அப்படியே நீங்க வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணன்னு நீங்க வந்து உங்களால சொல்லவே முடியாது. அது நீங்க கண்டுபிடிக்காத மாதிரி கொஞ்சம் வேகமா கவர் பண்ணினாதான் ஒரு 50 அத்தியாயங்களை வந்து அட்லீஸ்ட் இன்னும் 2 வருஷத்துலயாவது முடிக்க முடியும். இல்லைன்னா இதுக்கே 10 வருஷம் ஆகி போயிரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மெதுவா போகணும்னாலும் போகலாம். எங்க மெதுவா போக முடியுமோ அங்க மெதுவா தான் போகணும். பார்த்துக்கலாம். 4வது அதிகாரத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். 3வது அதிகாரத்துக்குள் மனிதன் விழுந்து போன காரியத்தையும் பாவத்தின் காரியத்தையும் நாம் பார்த்தோம். பாவம் என்கிறது அறிமுகமாக ஆன காரியத்தை பார்த்தோம். இந்த 4வது அதிகாரத்துல என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா? இந்த பாவத்தின் பின்விளைவுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாவத்துடைய வினை விளையாட்டை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாவத்தோட விளையாடுவது என்னென்றால், ஒருத்தன் தீய நல்லா பந்தம் விட்டு, அதாவது ஒரு தீ பந்தத்தை நல்லா கொழுந்து விட்டு எரிய வச்சு அது மேல கொண்டு போய் கைய வச்சான்னா எப்படி இருக்கும்? வச்ச மாத்திரத்துல எடுத்துருவீங்க, ஐயோ அம்மானு வெந்தே போயிடும். அதுக்குள்ள 2 செகண்ட்ல வெந்துரும் கை. டனல் மேல போய் கைய வச்சா எப்படி இருக்கும்? தீ கூட விளையாடலாமா? டோன்ட் பிளே வித் ஃபயர்னு எழுதியிருப்பாங்க சில இடங்கள்ல. அதே மாதிரி தீபாவளிகள்லாம் பட்டாசு வெடிக்கிறப்பெல்லாம் ஹாவ் அ சேஃப் தீபாவளி அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பட்டாசுல தான் உங்களுக்கு வேணும். அடுத்த நாள் பாருங்க, கண்ணுல கட்டு போட்டு 10 பேரோட படத்தை போட்டிருப்பான் ஃப்ரண்ட் பேஜ்ல. இவங்களுக்கெல்லாம் கண்ணு போச்சு, கை போச்சு, காலு போச்சு, இதாவது. தீயோட விளையாடுவது என்றால் பாவத்தோட பின்விளைவு. பாவத்தின் பின்விளைவு என்னவென்றால் அந்த தீயோட விளையாடுவது. அது எப்படி வந்து சுட்டெரிச்சிருக்கு, சுட்டெரிக்க ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி எல்லாம் பல காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் மெதுவாக தான் போவேன், நான் ரொம்ப வேகமாலாம் போக மாட்டோம், கவலையப்படாதீங்க. இதோட பின்விளைவின் ஒரு சாராம்சத்தை மட்டும் நான் சொல்ல இந்த நாளில் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். கொலை என்கிற கொலைகார பட்டம் ஆதாமின் குடும்பத்திற்கு கிடைத்தது. முதலாவது ஆதாமோடைய குடும்பத்திற்கு என்ன பட்டம் கிடைச்சது? இவங்க கீழ்ப்படியாமை, வணங்கா கழுத்து, அப்புறம் மரித்து போனவர்கள். ரைட்டுங்களா? ஸ்பிரிச்சுவலா தே ஆர் டெட். ஆவிக்குரிய ரீதியில மரணம் அடைந்த ஒரு குடும்பங்க, வாழ்ந்து கெட்ட குடும்பங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எல்லாம் நாசமா போச்சு. ஒரு லாரி வாங்கினாரு, எல்லாம் காலி. ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாரு, எல்லாம் போச்சு. நட்டு தெருவுக்கு வந்துட்டாங்கங்க, எல்லாம் போச்சு. ஜப்தி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு வாடகை கொடுக்கறது கூட கிடையாது, காசு கிடையாது, வீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு சகோதரன், அதாவது ஒன் ஆஃப் மை பிளட் ரிலேட்டிவ்ஸ், எனக்கு ரத்த சம்பந்தப்பட்டவர் தான். அவரோட வேலையை என்ன தெரியுங்களா? தன்னுடைய தகப்பன் கிட்ட இருந்து காசை வாங்க வேண்டியது ஒன்னு துறப்பாரு, எல்லாம் பொழிஞ்சு போயிடும். அடுத்து திருப்பி வந்து நிற்பாரு, திருப்பியும் இன்னும் காசு கொடுன்னு. பாவம் தகப்பன்னு திருப்பியும் காசு கொடுப்பாரு, வேற ஏதாவது லேண்டு கிண்டு வித்து திருப்பியும் கொடுப்பாரு, பரட்டி திருப்பியும் பண்ணுவாரு, திருப்பியும் மூடுவாரு, திருப்பி வந்து நிற்பாரு. இப்ப விற்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, விற்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, வாங்குறதுக்கு ஒண்ணும் கிடையாது. தம்பியும் ஓட்டாண்டி, தம்பியோட தகப்பனும் ஓட்டாண்டி. தகப்பனுக்கு அது கொஞ்சம் அறிவு வர வேண்டாம்? விளையும் பயிர் மொழியில் தெரியும், ஒரு தடவை பார்த்தாலே தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் தான் கேட்கறான்னா சும்மா நீங்க பாட்டுக்கு வாரி வழங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து ஓட்டாண்டி ஆயிட்டு நிக்கதான் போறீங்க. அவனோட பலன் என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல தானே நீங்க காரியங்களை வந்து கொடுத்துருக்கணும். சரி, இது உபதேசமா போயிட்டு இருக்கு, விட்டுருவோம், அதை விட்டு வெளியில வரலாம். இப்ப அந்த உதாரணத்தை நான் வந்து எதுக்காக கொடுத்தேன்னு கேட்டா, இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த ஞானத்தின் காரியத்தை அவங்க கத்துக்காத மெயின் மூல காரணம் என்னன்னு கேட்டா, தேவர் டீஃபோக்கஸ்ட். எதை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாலும் அது மேலேயே கண்ணு தினமும். அந்த கனியை தொடாத தொடாத பார்க்காதன்னுலாம் சொல்லலை. இதெல்லாம் நம்ம ஏவாள் அம்மையார் வந்து அவருக்கு அவன் கேள்வி கேட்ட மாத்திரத்துல அவங்க வளர்றாங்க, என்னத்தை பேசுறதுன்னு தெரியாம. அவர் சொன்னாரு சாப்பிடாதன்ட்டார், அவ்வளவுதான். அதுக்கு நான் தொட்டு பார்த்தா பாவம் இல்லையே. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆபாச படங்கள்லாம் பாக்குறது, போஸ்டர் தாங்க பார்த்தேன் நான். போய் என்ன படத்துல உக்காந்து அந்த படத்துல என்ன இருக்குன்னா பார்த்தேன். அந்த போஸ்டர் மேல கண்ணு போச்சுனாலே நீ வேசித்தனம் பண்ணிட்டாயின்னு பைபிள்ல சொல்லுதே, மத்தேயு 5:22-23. அதுதான் புதிய ஏற்பாடு. சாரி, 20-21 நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அப்ப இவங்க தொட்டு விளையாண்டுருக்கலாம், அப்படியே பார்த்து டெய்லி அந்த பழத்தை பிடிச்சிச்சா எப்படி பழன்னு இருக்கு பாருன்னு பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லைங்களா?
எது வரைக்கும் போனால் நான் பாவி அல்ல. நீ அந்த மாதிரி கேள்வி கேட்டனால அங்கேயே நீ பாவிதான், ஸ்ட்ரெயிட்டா உனக்கு நரகாக்குனதான். எது வரைக்கும் பாவத்தோட விளையாடுவாரான்? எது வரைக்கும் நீ தீயோட விளையாடுவ? எது வரைக்கும் விளையாடுப்ப ராஜா? நல்ல பந்தல் பத்தி விட்டு எது நான் 2 அடி போனா சாவனா இல்ல 1 அடி போனா சாவனா அப்படின்னு நீ காலை வச்சாலே வெந்துரும்பா. அப்ப காலே போச்சு இல்ல, இன்னொரு அடி எடுத்து வச்சுன்னா உயிரே போயிடும். அதுதான் பாவம், தீயோட விளையாடுவது போல. இது எவன் ஒருத்தன் சரியா புரிஞ்சுக்கிறானோ, எவனும் ஒருத்தனுக்கு சரியா விளங்குதோ அவன் தான் ஞானவான் என்று பைபிள் சொல்லுகிறது. எதனால இவங்களுக்கு ஞானம் எல்லாம் போச்சுன்னா, ஜீவ விருட்சத்தை விட்டுட்டு அவங்க நன்மையும் தீமையும் அறியக்கூடிய அந்த விருட்சத்தை பார்க்காதன்னு சொன்னதை பார்த்துக்கிட்டே இருந்தனால இந்த பக்கம் கோட்டை விட்டான். ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு இருந்தா ஞானம் வரும். ஞானம் வந்த மாத்திரத்திலே உனக்கு தெரியும் அதை தொட்டாலே பாவம். ஏன் பாவம்னா, அந்த நன்மையும் தீமையும், நன்மை மட்டும்தான் நீங்க அறியணும்னு ஆண்டவர் உங்களுக்கு முன்குறித்து வைத்து உங்களை அவரை போலவே, ஏன்னா அவர் தீமையே அறியாத தேவன். தீமை அவர்னால பார்க்கவே முடியாது, சுத்த கண்ணர். அவரை போலவே இருக்கணும்னு அவர் சாயலாக படைத்தார். அதனாலதான் அந்த தீமையை நீ தொட்டு கூட பார்க்காத, திரும்பி பார்க்காதன்னு சொன்னாரு. இவங்க கேட்காம எடுத்து சாப்பிட்டான். முடிஞ்சு போச்சு, தீமை நுழைஞ்சிருச்சு உலகத்துக்குள்ள. இப்ப தீமையோட போராடி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தான் மனித குலம். இந்த 4வது அதிகாரத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம்னு கேட்டா, இதோட பின்விளைவுகள். அதோட ஒரு பின்விளைவு என்றால் கொலை பாதகம் நுழைந்து விட்டது. ஆதாமோட குடும்பத்திற்கு கிடைத்த 2வது பட்டம் கொலகார குடும்பங்க, கொலகார பசங்க, காட்டுவாசிங்க, வெறி பிடிச்ச மாதிரி பண்ணுவானுங்க. மனுஷனா இருப்பானு, மனுஷனால பேச முடியுமா அவனுங்க கிட்ட அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு இந்த பட்டம் எல்லாம்? எல்லாம் ஆதாமோட குடும்பத்திலிருந்து வந்ததுதான். நம்மெல்லாம் ஆதாமோட பேர பிள்ளைங்க தான், வேற என்ன? அவர் தானே எல்லாத்துக்கும் காட் ஃபாதர். அவர் தானே காட் த ஃபாதர், ஆண்டவர். காட் ஃபாதர் யாருன்னு கேட்டா ஆதாம் தான். 3வது, இது நான் ரத்தன சுருக்கமா சொல்லிடுறேன் டைட்டில். அதாவது 4வது அதிகாரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 4வது அதிகாரத்துக்குள்ள அடுத்த அத்தியாயத்துல இருந்து கடந்து சென்றலாம். சரிங்களா? அடுத்த ஒரு டைட்டில், அதாவது தலைப்பு என்ன வந்துச்சுன்னா, தலைப்பு செய்தி வாசிப்பது உங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு தலைப்பு செய்தி வாசிட்டு இருக்கேன் இன்னைக்கு. 3வதாக அவருக்கு கிடைத்த பட்டம் என்ன தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க? அகதிகள். இந்த உலகத்தை சுத்தி திரிஞ்சாங்க. போற இடத்துல எல்லாம் பிரச்சனை, போற இடத்துல எல்லாம் தலைவலி. அதனால ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, அகதிகளை போல சுத்தி திரிஞ்சாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பிசாசுடைய குணம் அலைந்து திரிவது. இதை குறித்தெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். யோபு 1வது அதிகாரத்தில் 11வது வசனம்னு நினைக்கிறேன், 10-11வது வசனம் ஏதோ ஒண்ணு. அதுல பார்ப்பீர்களானால் எங்கே இருந்து வருகிறாய்னா, நான் உலகத்தின் பேக் அண்ட் ஃபோர்த், டூ அண்ட் ஃப்ரோ, அது நல்லா வருது ஆங்கிலத்துல. அங்கே இங்கேயும் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியாம, நாய்க்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்லை, செய்யறதுக்கு வேலையும் இல்லை. ஆனா அதை கேட்கறதுக்கு ஆளும் இல்லை. என்ன உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்கே? ஸ்கூல்ல இருந்து கால் வரும், என்னங்க இன்னும் ஃபீஸ் கட்டாம இருக்கீங்க? நாய்கிட்ட போய் கேட்பாங்களா யாராவது? என்னங்க உங்க பிள்ளைகளை போய் ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க, உங்க நாய் பிள்ளைகளுக்கு காசு கட்டாம இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு நாய்க்கு போன் வராது. அது போய் நிம்மதியா படுத்து தூங்கி, கிடைச்சா சாப்பிடும், இல்லைன்னா பேசாம தூங்கிட்டே இருக்கும். பசியோடு அப்படியே தூங்கி அது பழக்கப்பட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அதுக்கு தீனியே இல்லைன்னு பார்த்தா ஒரு நாள் முழுசும் என்னது எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கு அந்த நாய்னா, பசிய மறக்கிறதுக்கு அது தூங்க ஆரம்பிச்சிருங்க. என்னால உங்களால எப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் படைச்சாரா? அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரா? ரத்தத்தை சிந்தினாரா? இல்ல. கடனோட வாழ்கிறதுக்கு. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்கிற ஆசீர்வாதத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவரும் கடன் இல்லாதவர்களா வாழ வேண்டும். சரி, அலைந்து திரிகிற அகதிகளாய் மாறி போன குடும்பம் தான் இந்த ஆதாமோட குடும்பம். இது 3வது அவர்கள் கிடைத்த டைட்டில். 4வது, வன்முறையின் குடும்பம், வயலன்ஸ். இது எங்கிருந்து தெரியுங்களா? பிசாசோட குணங்கள் அத்தனையும் நுழைந்து விட்டது. எசேக்கியேல் 28வது அதிகாரம் கடைசி வசனத்தை எடுத்து பாருங்க. கடைசி 2-3 வசனங்களுக்குள்ள, because you had violence in your heart, you became the devil.
அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. உன்னோட இருதயத்துல வன்முறை என்கிற காரியம் நுழைந்ததுனால் நீ பிசாசாய் மாறிவிட்டாய் என்று சொல்வார்கள். ஆதாமுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா வன்முறையை மிகவும் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பமாய் மாறிவிட்டது. அது ஒரு மூல காரணம். இதுவும் பாவத்தின் பின் விளைவே. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அடுத்தபடியாக பார்ப்பீர்களானால் தேவனை மறந்து போன குடும்பம், அன்கிரேட்ஃபுல் பீப்புள். அன்கிரேட்ஃபுல். கடவுளா அது யாருப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்கிற, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நீங்க நாத்திகர்கள்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா சில அத வேற மதத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு இயேசுவை நிராகரிச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக மரிச்சார். இந்த உலகத்துக்காக மரிச்சாருங்க. கிறிஸ்துவர்களுக்காக மரித்தவர் இயேசு கிடையாது. கிறிஸ்தவம் என்று ஒன்று கிடையாது. அது மனிதனால உண்டாக்கப்பட்டது. இதை குறித்தெல்லாம் ஏற்கனவே நான் பேசிட்டேன் இல்லைங்களா? கான்ஸ்டன்டைன் ராஜா அப்படின்னு 337 AD ஆஃப்டர் டெத் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவன் அந்த பாகால் வழிமுறையில் இருக்கிறவங்களையும் கிறிஸ்துவர்களையும் ஒன்னா கொண்டு வந்தாதான் அவன் அரசாட்சி சமூகமா நடக்கும், சுமூகமா நடக்கும், சமாதானத்தோட நடக்கும்னு சொல்லி இங்க கத்தோலிக்கம் என்று சொல்லி ஒரு கிறிஸ்துவ இது அடிப்படையில இவங்களெல்லாம் ஒன்னா கொண்டு வந்துட்டான். அதனாலதான் பாகாலுடைய வழிபாடுகள் நிறைய இருக்கு இன்னைக்கு கத்தோலிக்கத்துக்குள்ள நுழைந்து விட்டது. அப்படிதான் இதாச்சு. ஜீனியாலஜி ஆஃப் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லி ஆங்கிலத்துல நாங்க பண்ணியிருக்கோம் ஒரு செஷன். தயவு செஞ்சு அதெல்லாம் பாருங்க. 90 மணி நேரம் என்னமோ அதுல பேசியிருக்கேன் நான். எல்லாம் அதாவது சரித்திரத்திலிருந்து அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் புட்டு வச்சிருக்கிறோங்க. அதெல்லாம் தெரியாம சும்மா நீங்க அப்படியே இதெல்லாம் நாங்க குடும்பம் தலைமுறையா நாங்க பின்பற்றி வரோம். உங்க தலைமுறை ஏற்கனவே நரகத்துக்கு போயாச்சு. நீங்களும் போறீங்களா? போங்க. உங்க தலையெழுத்து யாருனால மாத்த முடியும்? உங்க எதிர்காலத்தை யாருனால மாத்த முடியும்? நீங்க இதை தீர்மானிச்சிட்டீங்களே. தீர்மானத்தை ஆண்டவர் உங்க கையிலேயே விட்டுட்டார். அது தெரியுமா? உங்க தீர்மானத்துல ஆண்டவர் தலையிடவே மாட்டார். நான் நரகத்துக்கு தான் போவேன் நீங்க தெளிவா சொல்லுங்க, கர்த்தர் உங்ககிட்ட தலையிடவே மாட்டார். அதே நான் பரலோகத்துக்கு தான் போவேன் என்ன ஆனாலும் சரின்னா, கர்த்தர் உயிரை கொடுத்துட்டாரு ஏற்கனவே. யார் குறுக்க வந்தாலும் சரி ஒரு வழி ஆக்காம விட மாட்டார். உங்களை காப்பாத்த அவர் நிற்பார். எந்த சோதனை மேற்கொள்ள உங்களுக்கு வல்லமை தருவார். ஆமாங்க, உங்க தீர்மானம் தான். அவங்க தீர்மானத்துக்கு எதிர்த்து நிக்கலையே. நாங்க பழத்தை சாப்பிடுவோம், நாங்க மறித்தே போவோம். ஏன் தடுத்திருக்க முடியும்? ஆண்டவர் அங்கதான் இருக்கிறார். இஸ் ஓம்னிசியன்ஸ். எல்லா இடத்துலயும் தூண்ல இருப்பார், துரும்புல இருப்பார், எல்லா இடத்துலயும் இருப்பார். அவர் ஆவியா இருக்கிறார். தடுக்கலையே அவரு. அது உன் விருப்பம்பா, எனக்கு என்ன அப்படின்னு இல்ல. அந்த விருப்பத்திற்கு மரியாதை கொடுக்கிறார். தூதனை போல அவர் படைக்கல, அவரை போல படைத்தார். சரி, என்ன வன்முறையின் கூட்டம், வன்முறை வயலன்ஸை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டமா மாறிட்டாங்க. அப்புறம் அடுத்தபடியாக பார்ப்பீர்களானால் ஆறாவதாக அந்த தலைமுறையிலையும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் கூட்டமும் இருக்கிறது. ஆதாமுடைய குடும்பம் பரிசுத்தவான் குடும்பம், பரிசுத்தவான்களும் பிறந்தார்கள் அப்படிங்கிற அந்த காரியத்தையும் நாம் பார்க்க நேர்ந்திருக்கிறோம். இந்த அத்தியாயத்துல இவ்வளவுதான் என்னால கவர் பண்ண முடிஞ்சிருக்கு. பார்ப்பீர்களானால் அடுத்த அத்தியாயத்திலிருந்து நம்ம இந்த ரத்தன சுருக்கமா ஒரு கான்டெக்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது இந்த 4வது அதிகாரத்துக்குள்ள என்னெல்லாம் அடங்கியிருக்குன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள்லாம் இருக்கு. நிறைய வேத வசனம் ரகசியங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ அதை புரிஞ்சுக்கிறப்ப என்ன ஆகுன்னு கேட்டா உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். என்னில் இந்த குறைபாடு இருக்கான்னு நீங்க இந்த 4வது அதிகாரத்துல காயனை பத்தி, ஆபேலை பத்தி, நிம்ரோதை பத்தி, இப்படி பல காரியங்களுக்கு பல ஏனோக்கு பிறந்திருப்பார் பரிசுத்தவான். இந்த காரியங்கள் எல்லாம் நாம பார்க்கிறப்ப நீங்க ஏனோக்கா மாறிடணும், நீங்க காயினா மாறிடணும். ஆனா காயினை போல வாழக்கூடாது. அவன் செய்த அந்த பாவங்கள்லாம் எனக்குள்ள இருக்கான்னு உங்களை ஆராய்ச்சி பண்ண வைப்போம், உங்களை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வைப்போம் நாங்க. அதனால எங்களோட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரங்களை தாழ்த்துவோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. அன்பின் சகோதர சகோதரர்களோட நாங்கள் இணைந்து இந்த அருமையான ஒரு அத்தியாயத்துக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி தகப்பனே. பல காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். எங்களை வழிநடத்தும் தேவனே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். ஆங்கிலத்திலையும் ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். நிறைய பாடல்களையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாம் உங்களோட ஆவிக்குரிய ஆன்மீக வளர்ச்சிக்காகவே இதெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிங்க. எபேசியர் 6:18 கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் யாரிடமும் கடந்து செல்ல வேண்டாம். கர்த்தரிடம் செல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்கள். அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.